ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், சகரியா 3ஆம் அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்றோம். இதுல பிரதான ஆசாரியனாகிய யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது சாத்தான் அவனை நோக்கி அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினியில் நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். ஸோ இந்த இன்சிடென்ட்ல நம்ம என்ன பார்க்குறோம்னா, எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் கீழே விழுந்தாலும் மீண்டும் அவங்க எழும்பி நிற்கணும், நடக்கணும் அப்படிங்கறது ஆண்டவருடைய சித்தம். பட் பிசாசு எப்பொழுதுமே என்ன பண்ணுவான்னா, இவங்க ஒரு தடவை விழுந்துட்டாங்கன்னா திருப்பி எழுந்திருக்க கூடாதுன்னு சொல்லி நினைச்சு அவங்களை அப்படியே ஒரு கில்ட்டி கான்சியஸ்ல கொண்டு போய் அவங்களை அப்படியே மடக்கிடணும் அப்படிங்கறத அவருடைய தாட்டா இருக்கும். அதனால எப்பவுமே ஒரு பர்சன் ரொம்ப சின்சியரா இருக்கும் பொழுது சாத்தான் அவன் மேல் கண் வைத்து அவனை எப்படியாவது விழத்தட்டணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பார். அப்போ இப்ப பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை பார்க்கும் பொழுது இவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறான். உன்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப நம்ம எவ்வளவுதான் நீதிமானாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய நீதி ஒரு அழுக்கான கந்தையை போலதான். ஆனா நம்ம ஆண்டவருடைய ரட்சிப்பென்னும் வஸ்திரத்தை நம்ம தரித்து கொள்ளும் பொழுது நம்ம பரிசுத்தத்தை உடுத்தி கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனா பிசாசு எப்படியாவது நம்மளை விழுத்தட்டணும்னு சொல்லி ட்ரை பண்ணி நமக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸை கொடுத்துட்டே இருப்பாரு. அதுதான் இந்த இன்சிடென்ட்ல நம்ம பார்க்கிறோம். யோசுவாவை பார்க்கும் பொழுது அப்படி பிசாசு ஒரு கில்ட்டி கான்சியஸை கொண்டு வர ட்ரை பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த சாத்தானை கடிந்து கொண்டு சொல்றாரு, அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். சோ பாருங்களேன், பிசாசு நம்மளை எப்படியாவது ஒரு கில்ட்டி கான்சியஸ்ல கொண்டு போகணும், ஏதாவது ஒரு குற்றம் சொல்லி நம்மளை கீழே விழ தட்டணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் நம்ம மேல கொண்ட கருணையின் நிமித்தமா நமக்கு இறங்கி நம்மை குறித்து ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியனை நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து எப்பொழுதும் ஆண்டவர் நம்மளை என்கரேஜ் பண்ணி உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார்.